இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உறவை வளர்த்திடவா அன்பால் சொந்தமான என் தெய்வமே நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும்
காக்கும் உன் கருணையும் காலம் முழுதும் மழையாய் பொழிய கலக்கம் ஏதும் இல்லையே, கலக்கம் ஏதும் இல்லையே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. எந்தன் சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை, எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம், என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம், என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. லூக்கா நற்செய்தி அலகு 17 இறை வாக்கியங்கள் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது நடைபெறுகின்ற இறுதி தீர்வை பற்றிய செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இறுதி தீர்ப்பின் போது நாம் அனைவரும் கடவுள் முன் நிற்க வேண்டும். தீர்ப்பு ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் நடக்கும். நல்லவர்களோடு இருந்தால் மட்டும் போதாது, நல்லவராக வாழ்ந்திருக்கவும் வேண்டும். நல்லவருடனான நமது நட்பு நம்மை வெறுமனே காப்பாற்றி விடாது. நல்லவருடான நமது நட்பு நம்மை நன்மை செய்ய தூண்டவில்லை என்றால், அவருடனான நமது நட்பு நமது மீட்புக்கு, நிறைவான வாழ்வுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. அவரோடு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மையே நல்ல வாழ்வு வாழ பணித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூகத்திலே எவ்வளவோ அநீதிகள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த அநீதிகளை எதிர்த்து ஒரு சாரார் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எத்தகைய துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் துணையாக இருப்பதும் நமது கடமைதான். இந்த சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை தெரிந்திருந்தும் அதை கண்டும் காணாமல் செல்வது பயன் தரக்கூடியது அல்ல. நம்மால் அந்த அநீதியை அகற்ற எந்த வழியிலெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் முயல வேண்டும். கண்மூடித்தனமாக இருக்க முடியாது. அதுதான் பெரிய பாவமாக நான் பார்க்கிறேன். வெறுமனே பார்வையாளராக மட்டும் இருந்துவிட்டு மனதில் தவறு என தெரிந்தும் வேடிக்கை பார்ப்பது நமது மீட்புக்கு வழிகாட்டாது. எவ்வாறு நல்லவரோடான வேறு நட்பு மட்டும் நம்மை காப்பாற்றாதோ, அதே போல தவறு என தெரிந்தும் கைகளை கட்டி கொண்டிருப்பது, வாய்களை பொத்தி கொண்டிருப்பது எந்த நன்மையும் தராது என்பது உண்மை. கடவுள் தந்த வாழ்க்கை எனக்கானது மட்டுமல்ல, நமக்கானது என்ற உணர்வு வேண்டும். எனவே அந்த வாழ்விற்கு பதில் சொல்லுகின்ற பொறுப்பும் கடமையும் நம்மை சார்ந்தது. கடவுள் முன் இருக்கக்கூடிய துணிவாவது நமக்கு வேண்டும். மற்றவர்களோடு இணைந்தும் மற்றவர்களை இணைத்தும் நாம் நமது வாழ்வை நிறைவாக்குவதுதான் தேவையான செயல்பாடு. நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிற இயேசு வரலாற்றிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நோவாவின் காலத்தில் மக்கள் இறையச்சமின்றி உண்டும் குடித்தும் வந்தார்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அதாவது இந்த உலகின் செயல்பாடுகளிலேயே தங்களது கவனத்தை எல்லாம் திசை திருப்பியிருக்கிறார்கள். இறை காரியங்களில், அயலாருடைய அன்பு காரியங்களில் அவர்கள் பெரிதாக ஈடுபட்டது போன்று தெரியவில்லை. ஆனால் விண்ணக வாழ்வுக்குரிய செயல்பாடுகளை முற்றிலும் மறந்தது போல ஒரு காட்சி தெரிகிறது, அல்லது புறக்கணித்தது போல ஒரு காட்சி தெரிகிறது. எனவே அழிந்தார்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்கிறார் ஆண்டவர் இயேசு. இந்த நூற்றாண்டிலே நாம் பழைய கால தவறுகளை திருப்பி மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ என்று தோன்றுகிறது. நாம் நினைக்காத பல நோய்கள், தொற்று நோய்கள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் பார்க்கிறோம். நினைக்காத 6 வருடங்களுக்கு முன்பு நடைபெறாத மழை தண்ணீர், மழை பொழிவுகள் இன்றைக்கு நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. திடீரென நோய்கள், தொற்று நோய்கள், இனம் புரியாத நோய்கள். இதை கண்டு நாம் திருந்துவதற்கு மனமில்லையே என்ற ஒரு ஏக்கம் தான் இருக்கிறது. திருப்பி திருப்பி பணம் சம்பாதிப்பதிலும், பணத்தை பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக் கொள்வதிலும், கடன் வாங்கி வீடு கட்டுவதிலும், வணிகம் செய்வதிலும், பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவதிலும் செலவழிக்கின்ற நேரங்களை, அக்கறைகளை நாம் இறைவனுக்குரிய, கஷ்டப்படுகிற மனிதனுக்குரிய வாழ்க்கையிலே நாம் செலவழிப்பது மிக மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. அறிவும் குறைகிறது, அறிவு திறனும் குறைகிறது, நோய்கள் கூடுகிறது, இயற்கை சீற்றங்கள் கூடுகிறது. எனவே நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போல, லோத்தின் காலத்தில் நடைபெற்றது போல அழிவுக்குரிய செயல்கள் நமக்கும் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. புதிதாக தோன்றுகின்ற இந்த காய்ச்சல் தன்மைகள் எல்லாம் நம்மை வாட்டி வதைக்கிறது. உலகம் சூடாகுதல் போன்ற சுற்றுச்சூழல், அளவுக்கு அதிகமான தண்ணீர், மழை வெள்ளங்கள், சிக்கல்கள், தண்ணீர் பற்றாக்குறைகள் ஒரு பக்கம், தண்ணீர் அதிகமாவது இன்னொரு பக்கம் என்று பல வகையான தன்மைகளிலே நம்மை சுற்றி தீமைகள். தன்னல மிக்க செயல்களில் மட்டுமே ஈடுபடாது, உலகம் உய்வதற்கான செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வோம். அதற்காக தொடர்ந்து முயற்சி எடுப்போம். ஆமென். இரக்கத்தின் இறைவா, செங்கடலை பிளந்து
இஸ்ரேல் மக்களை காப்பாற்றி வழிநடத்திய ஆண்டவரே, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், பெரும் தொற்று மக்களை வாட்டி வதைக்கின்றதே ஆண்டவரே. மார்க் 1:40 தொழுநோயாளர் இயேசுவிடம், நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று நம்பிக்கையோடு வந்தார். இறை வார்த்தை 41 சொல்கிறது, இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. ஆண்டவர் இயேசு நம்மை தொடுகின்றார். திருப்பாடல் 91:6 பார்க்கின்றோம், இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் அஞ்சமாட்டேன். காரணம், அதே திருப்பாடல் 7ஆம் வசனம் சொல்கிறது, எதுவும் உம்மை அணுகாது. ஆம் ஆண்டவரே, எல்லா மக்களையும் அனைத்து நோயிலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்தும். பயம் நீங்கி உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ வைப்பீராக. நற்கருணை தேவரே, நன்மைகளின் நாயகனே, எம் மக்களை உம் சிறகில் வைத்து பாதுகாப்பீராக. ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ரட்சிப்பதுன் பொறுப்பே. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தயவுனக்கு இயல்பாமே. தாழ்மையாய் பணியும் பாலர்கள் நாங்கள், தயை 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 சுவாமி. அந்திய காலம் வந்திடும் காலே, அவஸ்தையாய் நான் கிடந்தாய். அடைக்கலம் தஞ்சம் ஆக நீருப்பாய், அன்புள்ள இருதயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. தினமும் நெருங்கள் ஸ்நேகமாயிருப்பீர், தேவதையானிரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.